புலியின் பல்லை நம்புகிறாய், நரியின் கொம்பை நம்புகிறாய், ஜோசியரின் சொல்லை நம்புகிறாய், கிளியின் ஏட்டை நம்புகிறாய், கைரேகை கோட்டை நம்புகிறாய். இதை எதையுமே நம்பாதடா. உன்னை நம்பு, உன் திறமையை நம்பு. அதுதான்டா உன்னை கடைசி வரைக்கும் வாழ்க்கையில வெற்றி கொண்டு போகிறேன். யார் வெற்றியாளர்? நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் அவன் சோம்பேறி. இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவன் சுறுசுறுப்பானவர். யாரு நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்கிறாரோ அவன்தான் வெற்றியாளர். புடவைக்கும் புருஷனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. புரட்டி எடுத்து செலக்ட் பண்ணனா அது புடவை, செலக்ட் பண்ணிட்டு புரட்டி புரட்டி எடுத்து அதாங்க கட்டின புருஷன். டாக்டர், நான் கொஞ்சம் குண்டாகணும் டாக்டர். எதுக்குப்பா? என் மனைவி தூக்கி எறிஞ்சு பேசுறா அப்படின்னு இப்படி 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 அப்படி இப்படி அப்படி எஸ் சூர்யா ஒரு படத்துல சொல்லியிருப்பார்ல, அதே அப்படி இப்படி 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 இருந்தா வாழ்க்கை பட்டைய கலப்பு சார். உங்களுக்கு புரிஞ்சுச்சா புரியலையா? இது யாருக்குமே புரிஞ்சிருக்காது மேடம். அங்க கேமராமெல்லாம் ஆஃப் பண்ணிட்டார். இருக்கிறவனுக்கு இன்கம் டாக்ஸ் பிரச்சனை, இல்லாதவனுக்கு இன்கமே பிரச்சனை. இருக்கிறவனுக்கு சொத்து பிரச்சனை, இல்லாதவனுக்கு சோத்து பிரச்சனை. இவ்வளவுதான் சார் வாழ்க்கை. ஒரு அப்பா பையனை பார்த்து சொல்றாரு, டே உலகத்துல எதுவுமே நம்பாதுடா. புலியின் பல்லை நம்புகிறாய், நரியின் கொம்பை நம்புகிறாய், ஜோசியரின் சொல்லை நம்புகிறாய், கிளியின் ஏட்டை நம்புகிறாய், கைரேகை கோட்டை நம்புகிறாய். இதை எதையுமே நம்பாதடா. உன்னை நம்பு, உன் திறமையை நம்பு. அதுதான்டா உன்னை கடைசி வரைக்கும் வாழ்க்கையில வெற்றி கொண்டு போகும் அப்படின்ட்டு சொன்னா யார் வெற்றியாளர்? கல்லூரிங்கிறதுனால இந்த இடத்த நான் பதிவிடுறேன். யார் வெற்றியாளர்? நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் அவன் சோம்பேறி. இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவன் சுறுசுறுப்பானவர். யாரு நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்கிறாரோ அவன்தான் வெற்றியாளர் அப்படின்ட்டு சொன்னா எங்க கல்லூரியில நம்ம சென்ட் சேவியர்ஸ் கல்லூரி கூட அத்தனை பேரும் வெற்றியாளர்கள் சார். எங்க அணியை பாருங்க சார். இதுல வந்து சட்டையை கிழிக்குதுன்னு எப்படி பேச முடியும்? புடவை எடுத்து கொடுக்குதுன்னு சொல்றீங்களே, புடவைக்கும் புருஷனுக்கும் ஒரே வித்தியாசம் சார். சொன்ன பேர் அத்தனை ஆண்களும் கைத்தல் கொடுப்பாங்க. கல்யாணமானவங்க சத்தியமா அந்த பாயிண்ட் கைத்தல் கொடுப்பாங்க. புடவைக்கும் புருஷனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. புரட்டி எடுத்து செலக்ட் பண்ணனா அது புடவை, செலக்ட் பண்ணிட்டு புரட்டி புரட்டி எடுத்து அதாங்க கட்டின புருஷன். என்ன சார்? ஒரு நாள் டாக்டர்கிட்ட போய், சுகமா போனா, டாக்டர் நான் கொஞ்சம் குண்டாகணும் டாக்டர். எதுக்குப்பா? என் மனைவி தூக்கி எறிஞ்சு பேசுறா சார். இவங்க எதிரணியில பாருங்களேன் சார், எதற்கெடுத்தாலும் ஒரு கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஏன் இப்படி, இது ஏன் இப்படி, இது ஏன் இப்படி இப்படின்னு கேள்விட்டே இருப்பாங்க. ஆனா வாழ்க்கையை பட்டைய கலப்புதுங்கிற எப்படி தெரியுமா? இவங்க இப்படி தாங்க, இது இப்படி தாங்க அப்படின்னு இப்படி 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 அப்படி 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 எஸ் சூர்யா ஒரு படத்துல சொல்லியிருப்பார்ல, அதே அப்படி இப்படி 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 இருந்தா வாழ்க்கை பட்டைய கலப்பு சார். உங்களுக்கு புரிஞ்சுச்சா புரியலையா? இது யாருக்குமே புரிஞ்சிருக்காது மேடம். அங்க கேமராமெல்லாம் ஆஃப் பண்ணிட்டார். தேவையில்லாத மெசேஜ்ங்க இதெல்லாம். அப்படி இவங்களுக்கு என்ன தெரியுமா? வேலை கிடைக்கிற வரைக்கும் வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப வேண்டியது சார். வேலை கிடைச்சிருச்சா வேலைக்கு போக வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லி புல வேண்டியது. ஒண்ணு ஒர்க் டென்ஷன், இல்லாட்டி ஒர்க் இல்லையேன்னு டென்ஷன். இருக்கிறவனுக்கு இன்கம் டாக்ஸ் பிரச்சனை, இல்லாதவனுக்கு இன்கமே பிரச்சனை. இருக்கிறவனுக்கு சொத்து பிரச்சனை, இல்லாதவனுக்கு சோத்து பிரச்சனை. இவ்வளவுதான் சார் வாழ்க்கை. இதுல வந்து என்னத்த நீங்க வாழ்க்கை சட்டையை கிழிக்குது நீங்க பேசுறீங்க? வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றதை விட அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல டீல் பண்றான அவன் தாங்க வாழ்க்கையை பட்டையை கிளப்பதுக்கு ஏற்றக்கூடியவங்க சார். மார்கழி மாதத்துக்கும் ஆடி மாதத்துக்கும் என்ன வித்தியாசம் சார்? நீங்க தான் ரெடி பண்ணி வந்திருப்பீங்களே, சொல்லுங்க. இல்ல நடுவர், நீங்க ஏதாவது மார்கழி மாதத்துக்கும் ஆடி மாதத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆடி மாசம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. மார்கழி மாசம் அது சொல்றேன். கூலான மாதம்னா மார்கழி, கூழுக்கான மாதம்னா அது ஆடி. ஒரு புதுசா ஒரு பாயிண்ட் எடுத்து பயந்துகிட்டே நான் பேசுறேன். புதுசா நீங்க ரிகர்சல் எடுக்கிறதுலாம் நாங்க கை தட்ட முடியுமா? ஆனா இதே அவங்க சொன்னனால ஆடி மாசம் போன கொரோனா டயத்துல ஆடி மாசம் ஒரு ஆள் 2000 பேருக்கு கூழ் ஊத்துனார். பாராட்டம்ல. ஆமா, விளக்கமாரோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. கூழ பூரா ஆன்லைன்ல ஊத்திருக்கான். கடவுள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெற்றி காகிதத்தை கையில கொடுத்திருக்காரு. ஆமா, தேங்க்யூ சார். நீங்களும் எடுத்து புரட்டி பாருங்க சார், உங்களுக்கும் வெற்றி காகிதம். எல்லாருமே பாருங்க, கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெற்றி காகிதம். லட்சுமி உனக்கும் கொடுத்திருக்காரு, எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. நாங்க என்ன சொல்றோம்? ஒண்ணு அதுல எழுதுங்க, இல்லாட்டி வரைங்க, இல்லாட்டி எதை கிறுக்கியாவது வைங்க. அதை விட்டுட்டு கிழிச்சு போட்டு போறீங்களா? உங்களுக்கு எல்லாம் நியாயம் இருக்கா? கிழிச்சு போட்டு போறதுக்காகவே சட்டையை கிழிக்குதுன்னு ஒரு அணி, அதுக்கு தேவையில்லாம பேமெண்ட் வேற வசந்த் டிவில இருந்து கொடுக்குறாங்க. துரைசாமி சார் எங்க சார் இருக்கிறீங்க நீங்க? இப்ப இந்த பாயிண்ட்ல என்ன கிரிக்கெட்லாம் சொன்னீங்களே, என்ன யாரு சொன்னீங்க? கிரிக்கெட் இருக்கிறாங்கல்ல சார். ஆனா வாழ்க்கையில எதுனாலும் பாசிட்டிவா எடுத்துக்கணும், அப்பதான் சார் பட்டைய கிளப்புன்னு சொல்றேன்.